வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஷீல்டு அப்படிங்கிற பேரில் இன்று மாலை முழு அளவிலான போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுது. பாகிஸ்தான் கதறிக்கு இருக்கானுங்க. என்ன திடீர்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா? ஆப்ரேஷன் ஷீல்டு அப்படிங்கிற பேரில் முழு அளவிலான போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுது. இதன் பின்னணியில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் காலையிலேருந்து கதறிக்கு இருக்கானுங்க. இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பேச்சும் பாகிஸ்தான் மத்தியில் வயிற்றுல புளியை கரைச்சிருக்கு. பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு? ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்து விட்டதாக ஏமாற வேண்டாம். தீவிரவாத தாக்குதல்களுக்கு இனி தக்க பதிலடி தரப்படும். அதனை விமானப்படையே முடிவு செய்யும். பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் நிறுத்தப்படவும் இல்லை, முடிவுக்கு வரவும் இல்லை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இனிமே பாகிஸ்தான் வாலாட்டினீங்க அப்படின்னா, தலை தூக்குனீங்க அப்படின்னா பதுங்கு குழியில் இருந்து இழுத்து நசுக்குவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பயந்து தீவிரவாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சில பேர்லாம் பதுங்கு குழியில் பதுங்கிட்டானுங்க. அதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இனி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணிங்கன்னா பதுங்கு குழியிலிருந்து இழுத்து நசுக்குவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வார்னிங் கொடுத்துருக்காரு. பிரைம் மினிஸ்டர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் நிறுத்தப்படவும் இல்லை, முடிவுக்கு வரவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் பார்டர் மாநிலங்களில் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாலெல்லாம் ஆப்ரேஷன் ஷீல்டு அப்படிங்கிற பேரில் மாக் ட்ரில் நடக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ஆங்கில பத்திரிகை வெளியிட்ட பரபரப்பு ரிப்போர்ட் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக். என்னென்னா, சென்னை மாநகராட்சி இருக்காங்களே, சென்னை மாநகராட்சி தெருநாய்களை மானிட்டர் பண்ண, ட்ராக் பண்ண இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 லட்சம் தெருநாய்கள் இருக்கான். அந்த 2 லட்சம் நாய்களுக்கும் மைக்ரோ சிப்ஸை இன்ஜெக்ட் பண்ண முடிவு எடுத்திருக்காங்களாம். மைக்ரோ சிப்ஸு. இதன் மூலமாக எத்தனை நாய்கள் இருக்குது, எங்கெங்கே போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 5.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மைக்ரோ சிப்ஸை வாங்குறதுக்கு இப்போ முடிவு எடுத்திருக்காங்களாம் சென்னை மாநகராட்சி. ஒவ்வொரு நாயையும் பிடிச்சி இது மாதிரி மைக்ரோ சிப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதில் அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, கரெக்டாக இருக்காது. 2 லட்சம் நாயின்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலே எத்தனை நாய்களுக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அக்யூரேட்டான டேட்டெல்லாம் கிடைக்காது. ஸோ இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக், அரசியல் விமர்சகர்களுடைய அட்ராசிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேரில் தினமும் அட்ராசிட்டி பண்ணுறாங்களே, அந்த லிஸ்ட்டில் ரங்கராஜ் பாண்டே இருந்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்காக ஒரு சில இதை 2 கட்சிகளும் விட்டு கொடுக்குறதுல தப்பு கிடையாது. அதிமுகவோட கூட்டணி வைக்க பாஜக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, அப்போ தானே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க. அதில் ரங்கராஜ் பாண்டேவும் ஒருத்தர். பாஜக தொண்டர்கள் கேட்டாங்க, அதுக்காக அண்ணாமலை நாங்கள் இழக்கணுமா? எங்களுக்கு அவர் தான் மாநில தலைவராக வரணும் அப்படின்னு, தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த அரசியல் விமர்சகர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு. இப்போ என்னென்னா, ரங்கராஜ் பாண்டேவே ஓப்பனாக இப்போ அட்மிட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஓவராக காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களோ லோட்டஸ் அதிமுக கிட்ட, ஓவராக சரண்டர் ஆகிறாங்களோ அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேவும் இப்போ அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சமீபத்தில் பார்க்குறோம். சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பாஜக மாநில தலைவர் எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிடுவாங்களா பாஜக? அந்த முடிவில் தான் இருக்காங்களா? அப்படி முடிவெடுத்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, கூட்டணிக்காக ஃபுல்லாக சரண்டர் ஆகுறது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் பலன் கொடுக்காது. இப்போ திமுக கூட்டணியை பாருங்கள், மதிமுக ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டாங்க திமுக கிட்ட. அதனால மதிமுகவுக்கு என்ன கிடச்சிச்சு? ராஜ்யசபா எம்பி பதவி கூட கிடைக்கல. எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க மதிமுக எம்எல்ஏக்கள் சொல்ல முடியாது, இல்லை உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அப்போ எப்படி அவங்க மதிமுக எம்எல்ஏக்கள்? அப்போ கூட்டணிக்காக ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கிட்ட சரண்டர் ஆகிறதுனால எந்த வகையிலையும் பலன் கிடைக்காது இந்த கட்சிக்கு, சரண்டர் ஆகக்கூடிய கட்சிக்கு. அது மாதிரி பாஜகவும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சரண்டர் ஆனால் பாஜகவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாணக்கியால் வெளியாகக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சியிலையும் காம்ப்ரமைஸ் ஆகும் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வீடியோவும் வெளிவந்திருக்கு. இதை தானே நாங்கள் படித்து சொன்னோம், திமுகவை வீழ்த்துறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் முன்னாடி சொன்னீங்களே, இப்போ மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டும் பாஜக தொண்டர்கள் விமர்சனம் பண்ண இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம்.
நன்றி. ஜெய் ஹிந்த்.